அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூஸ் கேஸ் என்னன்னா, ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ். நான் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். இப்போ தான் லேர்னிங் மோடில் இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற லேப்டாப் ரொம்ப லோ எண்டு. ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இப்போ என்னோடய லேப்டாப்பில் ரன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை கூகுள் க்ளவுடில் ரன் பண்ண முடியுமா? அதுதான் யூஸ் கேஸ். கூகுள் க்ளவுட்னா என்ன, எதுக்கு கூகுள் க்ளவுட் கற்றுக்கணும், இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் ஆகணும். ரன் ஆச்சுன்னா நான் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுதான் நான் பார்க்குறேன் இப்போது. ஸோ வாங்க பார்க்கலாம், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூகுள் க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா, வாங்க பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம கூகுள் க்ளவுட் கன்சோலில் இருக்கிறோம். ஸோ நேவிகேஷன் மெனு ஸோ அந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கோ அண்ட் சி ரொம்ப சர்வீசஸ் இருக்குது. ஸோ கூகுள் க்ளவுட் க்ளோஸ் டு 200+ சர்வீசஸ் இருக்குது. காம்ப்யூட் இன்ஜின்ன்ற ஆப்ஷனை தான் இப்போது யூஸ் பண்ண போகிறோம். பை டிஃபால்ட் ஏபிஐ வந்து எனேபிளாக இருக்காது. ஸோ யூ கேன் கிளிக் ஆன் ஏபிஐ எனேபிள். ஏபிஐ எனேபிள் ஆகும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ கிளிக் பண்ணலாம். So I'm going to pause the video and come back. So API enable ஆகிடுச்சு. ஸோ ஏபிஐ எனேபிள் ஆகும்போது பின்னாடி சில பேக்ரவுண்ட் ஒர்க்ஸாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஒர்க் இஸ் நெட்ஒர்க் க்ரியேட்டாக இருக்கும். விபிசி வர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட்ன்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ இது இன் வெரி சிம்பிள் டர்ம்ஸ் இது நத்திங் பட் நெட்ஒர்க். ஸோ டிஃபால்ட் நெட்ஒர்க் க்ரியேட்டாக இருக்கும். ஸோ வித்தவுட் அ நெட்ஒர்க் காம்ப்யூட் இன்ஜின் க்ரியேட் பண்ண முடியாது. காம்ப்யூட் இன்ஜின் இன் வெரி சிம்பிள் டர்ம்ஸ் என்னென்னா, உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, இது வந்து ஃபிசிக்கல் லேப்டாப். காம்ப்யூட் இன்ஜின் வந்து ஒரு வர்ச்சுவல் லேப்டாப். ஸோ அது உங்கள் முன்னாடி இருக்காது. ஸோ சம்வேர் என்ன டேட்டா சென்டரில் இருக்கும். மேபி மும்பை, டெல்லி அது மாதிரி டேட்டா சென்டரில் இருக்கும். ஸோ இப்போது க்ரியேட் இன்ஸ்டன்ஸ் என்ற பட்டன் மேலே கிளிக் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் நேம் உங்கள் விருப்பத்துக்கேற்ற மாதிரி என்ன பேர்னா கொடுக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு நான் கொடுக்குறேன். நேம் கேன் பி எனி திங். ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து ரீஜன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். ஸோ அஸ்யூம் நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர்லேருந்து எந்த டேட்டா சென்டர் க்ளோசஸ்ட் டு மீ. ஸோ that way your லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்லோனஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் த எண்டு நீங்கள் பார்க்கும்போது நான் க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் வந்து மஷின் டைப். ஸோ ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் அப் டு 8 GPUs யூஸ் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் மெமரி வேணும்னால 64 GB ரேம் எடுத்துக்கலாம். ஸோ பியாண்ட் தட் கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நான் டைட்டிலில் கொடுத்த மாதிரியே உபுண்டுவில் தான் நம்ம போகிறோம். ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ். டிஃபால்ட்டாக கிடைக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெபியன். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் இட் டு உபுண்டு 22.10. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இதுக்கு சார்ஜ் இல்லை. ஸோ 22.10 செலக்ட் பண்ணுவோம். அப்புறமா பூட் டிஸ்க் வந்து அப்படின்னா சி ட்ரைவ் இன் அ வெரி சிம்பிள் டர்ம்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கட்டும், பெட்டராக இருக்கட்டும். ஸோ எஸ்எஸ்டி டிஸ்க் எடுத்துக்கலாம், 100 GB போடலாம். எஸ்எஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ். ஸோ இவ்வளோ பண்ணிங்கன்னா யூ ஷுட் பி ஆல் குட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த வர்ச்சுவல் மிஷினோட விலை வந்து மந்த்லி வந்து க்ளோஸ் டு $400 டிஸ்கவுண்ட் எல்லாம் போய். ஸோ ஆனால் யூ ஷுட் நாட் பி வரிட் அபவுட் திஸ் நம்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணின்னு இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையலில். ஸோ கூகுள் வந்து $300 கொடுக்கும். ஸோ அந்த $300 தான் இந்த அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகும். ஸோ 300க்கு இது அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக யூ ஹாவ் டு யூஸ் யுவர் டாக்டிக்ஸ். என்னென்னா இது மந்த்லி காஸ்ட். அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி 30 days அப்படியே விட்டிங்கன்னா அப்போது வர ப்ரைஸ் தான் க்ளோஸ் டு 387 மந்த்லி காஸ்ட். ஸோ இப்போ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பெர் டே காஸ்ட் எவ்வளோ ஆகும், பெர் ஹவர் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்கிறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் த கேல்குலேட்டர். ஸோ அந்த நம்பர் போட்டுட்டு பை 30 டிவைட் பண்ணிங்கன்னா
ஸோ விசிபி மெமரி தான் காஸ்ட் எடுத்துக்கணும். வித்தவுட் டிஸ்கவுண்ட் நான் பண்ணுறேன். ஸோ $15 per day. ஸோ அதை பை 24 பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயின் டு பி லைக் peanuts. So $1.2, roughly 200 rupees, 200 to 800, 200 rupees is what you will be paying. Adho free trial and the detect avum, so you should not much worry. So every day 2 hours should be good for a learning process illingla. So adu okay, so don't much worry about it. So எப்போ தேவைப்படலையோ அப்போ ஷட் டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ கூகுள் கிளவுட டெர்மினேட்ன்ற சொல்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் அண்ட் இட் ஷுட் கெட் ஸ்டாப்ட். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ virtual machine would be ready. இவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கூல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கூகுள் கிளவுட். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி less than 10 to 15 seconds. That is a super fast thing which you get it. So இது வந்து Linux virtual machine Ubuntu. So the way you connect is SSH. So secure shell. So if you click on it, it will be able to connect. ஸோ எஸ்எஸ்ஹெச் ஆகும்போது ஸோ த எஸ்எஸ்ஹெச் ப்ரைவேட் பப்ளிக் கீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். பை த டைம் இட் கம்ஸ் அப், இந்த வீடியோ மொத்தமே இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ ப்ரீவியஸ்லி கிரியேட்டட் வீடியோ. ஸோ நீங்கள் என் யூடியூப் சேனல் போனீங்கன்னா ஸோ அங்கே போய்ட்டு சர்ச் பண்ணும்போது உபுண்டுன்னு ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். இட் வாஸ் அ வீடியோ விச் ஐ ஆல்ரெடி கிரியேட்டட். ஸோ முன்னாடியே க்ரியேட் பண்ணது. ஸோ இட்ஸ் மோர் லைக் அ ரீமேக், ஒரு நியூ வெர்ஷன், மாஸ்டர் வெர்ஷன். ஸோ இப்போல்லாம் வேட்டையாடு விளையாடலாம் வந்துச்சு இல்லைங்களா, பாபா மூவி வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இட்ஸ் நியூ வெர்ஷன் ஆஃப் இட். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ எஸ்எஸ்ஹெச் ஆயிருக்கு. ஸோ வந்த உடனே ஸோ யூ கேன் டைப் ஃபியூ கமாண்ட்ஸ். ஸோ எல்லா கமாண்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் காப்பி அண்ட் ட்ரை இட். எல்லா கமாண்ட் முன்னாடியும் டைம் என்ற ஒரு யூட்டிலிட்டியை போட்டு வச்சுருக்கேன். ஸோ த மீனிங் ஆஃப் தட் இஸ் இந்த கமாண்ட் எவ்வளோ நேரம் எடுத்துருக்கு. ஸோ சூடோ அப்டேட் வந்து பேக்கேஜ் மேனேஜர் அப்டேட் பண்ணும். ஸோ பேக்கேஜ் மேனேஜர் அப்டேட் ஆன உடனே ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் xrpd, the remote desktop in Linux. ஸோ அதுவும் டைம் போட்டு பண்ணுவோம். this should take around 1 to 2 minutes. ஸோ பிகாஸ் இட் டேக்ஸ் 1 to 2 minutes. நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் போட்டதுனால உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு. ஸோ த என்டையர் ப்ராசஸ் ஷுட் பி நாட் டேக்கிங் மோர் தென் 10 minutes. ஸோ 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இட் டுக் அரவுண்ட் 91 seconds. சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், xfce. ஸோ இது வந்து லைட் வெயிட் ஆப்ஷன், டெஸ்க்டாப் ஆப்ஷன். ஸோ லினக்ஸ் யூனிக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ திஸ் ஷுட் டேக் ஆல்மோஸ்ட் லைக் 2 to 3 minutes. ஸோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும். சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ண உடனே ஸோ யூ கேன் டூ த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டப்ஸ். இப்போது ஸ்னாப்டி யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் இட். ஸோ கிளாசிக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லைக் லெகசி. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிருந்தீங்கன்னா, ப்ரோ ஆயிருந்தீங்கன்னா, ஸோ கெட் த ரைட் வெர்ஷன். ஸோ இதுதான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சிமிலர், இஃப் ஐ எம் நாட் ராங். கொஞ்சம் என்ஹான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் ஹிட் என்டர். இது ஆல்மோஸ்ட் லைக் 3 minutes, க்ளோஸ் டு 3 minutes இட்ஸ் கோயிங் டு டேக். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹேட் பாஸ்ட் அண்ட் played it back. So 3 minutes finished. So the next part is Androidனாலே ஜாவா. ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணாமல் முடியுமா? ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் பண்ண உடனே வி ஷுட் பி ஆல்மோஸ்ட் குட். இந்த ரிமோட் டெஸ்க்டாப், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருந்து எஸ்எஸ்ஹெச் செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணி. ஸோ அப்புறமா உங்களுக்கு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ரிமோட் டெஸ்க்டாப் வேணும். ஸோ அதுக்கு the user which we are going to log in is root. ஸோ அதுக்கோசரம் ரூட் யூசரோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுவோம் by using sudo -s. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா you will become a root user, the most powerful user in Linux. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறோம். பாஸ்வேர்டு வந்து ரூட் வைக்கிறேன், which is not recommended. You can change it. ஸோ இது ஆன பிறகு க்ளோஸ் பண்ணிவிடுங்க டெர்மினலில். ஸோ இப்போது 34.93.169.34 என்ற எக்ஸ்டர்னல் ஐபி வச்சு ஐ வில் ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ பண்ண உடனே கனெக்ட் ஆகும். ஸோ கப்பல் ஆஃப் ப்ராம்ஸ் வரும். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு எஸ் கொடுங்க. ஸோ யூ ஷுட் பி குட். பாஸ்வேர்டு வந்து ரூட்டு, யூசர் நேம் வந்து ரூட்டு. ஸோ
போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா யூ ஷுட் பி கெட்டிங் இன் சூப்பர் ஃபாஸ்ட் மோட். ஸோ இது வந்து த ரீசன் இஸ் நான் மும்பை என்ற ரீஜனை சூஸ் பண்ணேன். ஸோ பெங்களூர்லேருந்து மும்பை, ஸோ ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ நவ் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அன்னி டைப் பண்ணுங்கள் அண்ட் ஹிட் என்டர். யூ ஷுட் பி ஏபிள் டு சி த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இங்கிலேருந்து இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டஃப், நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் சென்ட் யூசேஜ், சென்ட் நோ. இப்போ வந்து சில செல்ஃப் விசார்ட் வரும். ஸோ இட்ஸ் செல்ஃப் ட்ரிவன். நீங்கள் பார்த்து நெக்ஸ்ட் பண்ணலாம். சில காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அக்ரி டு த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிடுங்க. த நெக்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இது எமுலேட்டர். ஸோ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ ஹவு டு ஃபிக்ஸ் இட் ஐல் ஷோ யூ. நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது சொல்லும். ஸோ இட் இஸ் நாட் எனேபிள் ஃபார் ஆக்சிலேட்டட் பர்ஃபார்மன்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் நெக்ஸ்ட் வீக் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கிளிக் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஸோ யூ ஷுட் பி able to install certain stuff. So ஒரு installation போவோம். So soon it should get finished. Let's wait. So finish ஆயிடுச்சு. click on finish. You're all good now. So இப்போ நியூ ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா so you will be able to see. ஸோ இப்போ உங்களோட ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கூகுள் க்ளவுட் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு டு ஒர்க் ஆன் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.